சிவாய நம. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரடே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா, தொடங்கி அருள் செய்யுங்க. சிவாய நம. சம்பதம் மானைக்காவில் வெள்மதி மல்கு புல்கு வார்சடை தேனை காவில் மொழி தேவி பாகம் ஆகினான் ஆனை காவில் அண்ணலை அபயமாக வாழ்பவக ஏனை காவல் வேண்டுவார்க்கு ஏதும் ஏதமில்லையே. சிற்றம்பலம். சிவாய நமங்க. சிவாய நமங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலவான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருபான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் பேரூர் மணிவாசகர் அருட்படி மன்றம் நடத்துகின்ற சைவ பாட வகுப்பிலே இணைந்து சித்தாந்த நூல்கள் சிலவற்றை சிந்திக்க எல்லாம் வல்ல திருவருள் நமக்கு மிகப்பெரிய கருணையை அருள் செய்திருக்கிறது. அதை அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, சைவ சித்தாந்தத்தின் தலை சிறந்த நூலான சிவஞான போதத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நாம் படிக்கின்ற சைவ சித்தாந்த நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பினுடைய நெறியாளருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களின் திருவடிகளையும் நூலாசிரியர் மெய்கண்ட தேவநாயனாருடைய திருவடிகளையும் நாம் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே அனைவரும் போற்றி மகிழ்வோம். அன்பர்களே, சிவஞான போதத்தில நாம் பயனியல் பகுதிக்கு வந்துவிட்டோம். பயன் பகுதி சாதனை செய்த ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பயனை பற்றி நாம் சிந்திக்கின்றோம். ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பயனாவது பாச நீக்கமும் அடுத்து சிவப்பேரும். இது ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய பயன். பாச நீக்கத்தை 10ஆம் நூற்பாவிலே காட்டினார். சிவப்பேற்றை பற்றி 11ஆம் நூற்பாவிலே ஆசிரியர் காட்டுகிறார். நாம் 11ஆம் நூற்பாதான் சிந்திக்க வேண்டும் என்று கருதுகிறேன், இல்லையா? 10ஆம் நூற்பாவா? அது தொடங்கி இருக்கிறான். ஆமா, பாச நீக்கமும் அடுத்து சிவப்பேரும். அதுல பாச நீக்கம் 10ஆம் நூற்பா. 10ஆம் நூற்பாவில அதாவது 2 கருத்தை அருமையா வலியுறுத்துகிறார். ஒன்று, இறைவனிடத்திலே ஏகனாகி நிற்க, இறைபணி வலுவாது நிற்க. இந்த 2ம் தான் 10ஆம் நூற்பாவிலே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி. இப்பொழுது உயிர் இறைவனோடு ஏகனாக ஒன்றாக நிற்க வேண்டும். அது எப்படி என்று சொன்னால், 14 விதமான கருத்துக்களை 14 விதமான சமயவாதிகள் கூறினார்கள். எப்படி இந்த ஆன்மா இறைவனோடு இரண்டர கலத்தல் என்பது பற்றி. அந்த 14 விதமான கருத்துக்களிலேயும் ஐயப்பாடுள்ளன. அவை நமக்கு சைவ சித்தாந்தத்திற்கு பொருந்தாது. ஆக இறைவனோடு உயிர் ஏகமாக நிற்பது எது போல என்று சொன்னால், பெத்த காலத்திலே
உயிர் நன்மை பெறுவதற்காக இறைவன் உயிருக்குள்ளே இருந்து உயிரை செலுத்தினான். அப்படி செலுத்துகிற பொழுது உயிர்தான் தெரிந்தது. இறைவன் உயிரோடு ஒற்றுமைப்பட்டு நின்றான். இது பெத்த காலத்துல. அதை போல முத்தி காலத்தில இறைவனோடு உயிர் ஒற்றுமைப்பட்டு நிற்கும். அதை அந்நெறி என்று காட்டினார். அவனே தானேயாகிய அந்நெறி முறையில ஏகனாகி இறைவனி நிற்க. அப்ப 2 கருத்து. இறைவனோடு ஏகனாகி நிற்றல், இறைவனி வழுவாது நிற்றல். அப்படி நின்றால் பாச நீக்கம் பெறும். பாசம் எவை எவை? மல, மாயை, தன்னொடு வல்வினை இன்றே. ஆணவோ, கன்மோ, மாயை 3ம் இறைவனோடு ஏகனாகி நிற்பதாலும் இறைவனி வழுவாதிருப்பதாலும் நமக்கு வராது என்று 10ஆம் நூற்பாவிலே பாச நீக்கத்தை காட்டுகிறார். ஆக 2 கூறு நேற்றும் நினைவூட்டினேன். இன்று உங்களுக்கு நான் இப்ப தொடங்கிய முதலாக சொல்லுவது, ஈண்டு பரமேஸ்வரன் இவ் ஆன்மாவார் என்ற முறையால், அதாவது ஆன்மா தெரியாமல் இறைவனோடு ஒற்றித்து ஆன்மாவாய் நின்ற முறைமை, அந்த முறைமையால் அவனிடத்து ஏகனாகி நிற்க வேண்டும். எனவே முதல்வனோடு ஆன்மா வேறு காணப்படாமல் ஒற்றுமைப்பட்டு நிற்க வேண்டும் என்பதை இந்த மேற்கொள்ளப்பட்ட பொருள்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்திய மேற்கோள் என்ற தலைப்புல கொடுக்கிறார். உடனே நாம ஏன் அவனோடு இப்படி அவனுடைய வியாபகத்துக்குள் அடங்கி இருக்க வேண்டும்? அதனால் நமக்கு என்ன பயன்? ஏது காட்டினார்? அது வேற ஒண்ணுமில்ல. நீ அவனோடு ஒற்றுமைப்பட்டு நிற்பாயேயானால் உனக்கு இருக்கிற அகப்பற்று, யான் என்கின்ற அகப்பற்றும் எனது என்கின்ற புறப்பற்றும் உன்னை விட்டு போய்விடும். அப்பொழுது நீ இறைவனுடைய திருவடியை சேர்ந்து விடுவாய் என்று ஏது காட்டினார் பாருங்க. ஏது அவ்வாறு ஏகனாகி நிற்கவே நீ நிற்பாயானால் உயிருக்கு யான் எனது என்னும் செருக்கு நீங்கும். மிகப்பெரிய பிரச்சனை இதுதானுங்க. செருக்கு அற்று அப்படி நீங்கின உடனே இந்த ஆன்மா அவனது சீபாதம், அவனது எது? அவனே தானேயாகி இருக்குல்ல, அந்த நூற்பாவுல வரக்கூடிய அவனே, இதுல வர்ற அவனது சீபாதத்தை, ஆமா, பெருமை பொருந்திய திருப்பாதத்தை ஆன்மா சென்று சேரும் என்று இந்த ஏதுல காட்டினார். இந்த பகுதியில வேறு எங்கும் காணப்படாத ஒரு சிறந்த பொருள் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த உயிர் இறைவனோடு சேருகிற பொழுது உயிராகிய நான் என் அறிவை கொண்டு இறைவனோடு சேர்ந்திருக்கிறேன். அப்போ உயிராகிய நான் ஆன்மா, அந்த ஆன்மாவினுடைய அறிவை கொண்டு சேர்ந்திருக்கிற பொருள் இறைவன். இப்போ 3, இந்த 3 சிந்தனையும் இறைவனோடு சேருகிற பொழுது ஆன்மாவுக்கு இருக்கக்கூடாது. அது இருக்குமே ஆனால் நான் இறைவனோடு சேர்ந்தேன் என்று நினைத்தாலே என்னாயிற்று? ஆன்மா இறைவனோடு 2 கலக்காமல் தனியா இருக்குதுன்னு அர்த்தம். இனி அப்படி சேரக்கூடிய அறிவு என்னுடையது. இனி சேரக்கூடிய பொருள் சிவம். இந்த 3ம் ஆன்மாவுக்கு கடைசி நேரத்துல உயிருக்கு இருக்கக்கூடாது. இதற்கு திரிபுடி ஞானம் என்று சைவ சித்தாந்தத்துல சொல்லுவார்கள்.
இது கட்டாயம் நாம கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் நினைவிலேயும் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுவரை ஆணவ மலத்தினுடைய வலிமையை நீக்குவதற்கு நாம் படித்தோம். இப்பொழுது ஆணவ மலத்தினுடைய வாசனையை போக்குவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், பாருங்க 159 பக்கம் கீழே, இறைவனோடு உயிர் சேர்ந்த பொழுது அறிபவனாகிய ஆன்மா. சரி, இறைவனை அறிவது எது? ஆன்மா. அது வடமொழியில ஞாத்திரு என்று சொல்லுவார்கள். ஞாதிருன்னா குழப்பிக்க வேண்டாம், அறிபவனாகிய ஆன்மா. இனி ஆன்மாவால அறியக்கூடிய அறிவு ஞானம், அறியப்பெறும் பொருள் நேயம். அப்ப அறியக்கூடிய தன்னையும் தன் அறிவையும் அறியப்பெறும் பொருளையும், இந்த 3 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த வரியில பாருங்க, அதுக்கு அடுத்தது காட்டுங்க. அறியும் தன்னையும், அது ஆன்மா. தன் அறிவையும், அறியப்பெறும் பொருள் சிவம். இந்த 3ம் இறைவனோடு சேர்ந்திருக்கிற பொழுது ஆன்மாவுக்கு ஞாபகம் வரக்கூடாது. அப்படி வந்தால் ஆன்மாவுக்கு தன்முனைப்பு இருக்குதுன்னு அர்த்தம். பார்க்கிற நாம, நம்ம அறிவு, வணங்குற சாமி, இந்த நினைப்பும் போயிடணுமா. இது வேற எங்கு இருப்பதாக தெரியவில்லை. ஒரு சமயம் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் கூட சிந்திக்கலாம். அது எப்படின்னு எனக்கு தெரிந்த ஒரு உண்மையில சொல்றேன் பாருங்க. இப்போ ஒருவர் தூங்குகிறார்னு வச்சுக்கோங்க. காலையில என்ன நீங்க நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுகிறார், இல்ல பிறண்டு பிறண்டு படுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறார். அப்ப பிறண்டு பிறண்டு படுத்தா என்ன? தூங்குகிற பொழுது கொஞ்சம் தூக்கம் குறைவா பிறண்டு பிறண்டு படுத்தாருங்கிற சிந்தனை இருக்கிறது. இன்னும் சில பேர் 7 மணிக்கு படுத்தேன் பாருங்க, காலையில 7 மணிக்கு தான் ஞாபகம் வந்தது. சதீஷ் என்னை பார்த்து சிரிக்கிறார். என்ன அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினாங்கிறார். இதுல எது நல்ல தூக்கம்? நினைவு வந்து தூங்குனது நல்ல தூக்கமா, தூங்குனங்கிற நினைப்பில்லாம அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறது நல்ல தூக்கமா? எல்லோருக்கும் தெரியும். அது போல தூங்குகிற பொழுது நாம் தூங்கணும், தூக்கம் வரல, இது இருந்தா முழுமையா தூங்க முடியாது. தூங்குனதே தெரியாம அந்த முறையில சாமியோட சேருகிற பொழுது அறியப்படுகிற அறிபவனாகிய இறைவன் இந்த 3ம் வராமல் அவனோடு ஏகனாகி நிற்க வேண்டும். ஏகன்கிறதுல எத்தனை கருத்த மெய்கண்ட சிவம் காட்டியிருக்கு. இது விரைவாக எனக்கு கிடைக்க வேண்டும்னு நீங்க தான் என்னை வாழ்த்த வேண்டும். இது திரிபுட ஞானம் என்று பெயர். ஆக இந்த ஞானமும் இருக்கக்கூடாது. அந்த முறையிலே நீ ஏகனாக வேண்டும். அது சிவனடியே சிந்திக்கும் திருப்பருகு சிவஞானம் தான். ஆமா, சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன். திருவடியே சிந்தித்தல், சிவன்பாலே வைத்தல், 2 ஒண்ணு அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரிய புராண பேருரை ஆசிரியர் சிவக்கொம்னி எழுதுகிறார், சித்தத்தை சிவன்பாலே ஏகாரம் எதை காட்டுதென்றால் திருவடியை தவிர வேற எந்த அறிவும் வேலை செய்யும். உலகியல்ல கூடங்க ஏதேனும் ஒரு செயலை செய்ய வேண்டும்னா அதவே சிந்திக்கணும். எண்ணியர் எண்ணியாங்கு எய்துவ. எப்பொழுது எண்ணியர் திண்ணியராகப் பெறின், இதைத்தான் ஒன்றி இருந்து நினைமின்கள் என்று
தருக. அப்போ திருவடியை தவிர வேறு ஒன்றையும் எண்ணாமை. அந்த முறையில நாம் முத்தி காலத்துல அவனை தவிர அவன்தான் என்று இருக்க வேண்டும். அதைத்தான் சித்தத்தை சிவன்பாலே வைத்தார் என்று அதற்கு உரை சொல்லப்படுகிறது. அதுதான் நமக்கு ஏகனாகி நிற்றல் என்று அருமையா காட்டினார். அதுக்கு அருமையா ஒரு எடுத்துக்காட்டு வெண்பா. ரொம்ப எளிமையான பாட்டுங்க. எல்லாரும் பாட்டை பாருங்க. நான் அவன் என்று எண்ணினாருக்கு நாடும் குளம் உண்டாதல். ஆமா. தான் என ஒன்று இன்றியே தான் அதுவாய் தானென ஒன்று இல்லென்று தானே எனும் அவரை தன்னடி வைத்து இல்லென்று தானாம் இறை. ரொம்ப அழகான பாட்டுங்க இந்த திருப்பாட்டு. என்ன சொல்லுகிறார்? நான் என்றும் அவன் என்றும் எண்ணினார்க்கு, சிவபெருமான் என்றும் ஆன்மா என்றும் எண்ணினார்க்கு நாடும் உளம் உண்டாம். அப்போ நான் என்றும் இறைவன் என்றும் வேறாக பகுத்து பார்க்கிற சிந்தனையாளர்களுக்கு நாடும் உளம் உண்டு. முதல்வனை உணராமல் நானே செய்கிறேன். ஆமா, ஒரு பூவை கொண்டு போய் சுவாமிக்கு போட்டீங்கன்னு வைங்க, அது சாமியோட ஒன்றாயிடுச்சு. நான் போட்ட பூ நல்லா இருக்கா? நான் வாங்கி கொடுத்த விளக்கு நல்லா இருக்கா? நான் வாங்கி கொடுத்த கவசம் நல்லா இருக்கா என்று நினைத்தாலும் அது ஒண்ணும் பயன் வராது ஐயா. இது உங்களுக்கு தெரியும். அப்படி போனாராம். வந்தார் ஒரு அடியார், வரவேற்றார் இல்லத்துக்காரர். சாமி, நீங்க வந்தது மகிழ்ச்சின்னார். அவர் சொன்னார், நான் ஏன் வந்தேன் தெரியுமா? நீ அடியார் யார் வந்தாலும் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுக்கறியாமே. அவர் சொன்னார், சாமி அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஏதோ கடவுள் கிருபையால செய்யறேன் என்று சொன்னார். நாம சொல்லுவோமா? ஆமா. என்ன கேட்டு பாருங்க. நான் தான் அமெரிக்கா வகுப்பு எடுக்கிறேன்னு காலம் தூக்கிட்டு நாம எடுக்கிறோம். குருநாதர் செய்யற பிறகு அவர் வந்தவர் சொன்னார், நான் கேட்கிற பொருளை நீ இல்லைன்னு கொடுக்காம இல்லைன்னு சொல்லாம கொடுத்தா நான் கேட்கிறேன். உடனே அவர் யோசிக்காம பதில் சொன்னார், சாமி, யாதொன்றும் என் பக்கள் உளதாயின் அது நின் அடிமை. என்னிடத்துல உள்ள பொருளை நீங்க கேட்டா அது இப்பவே கொடுத்துட்டேன்னார். கேட்கவே இல்லை. இந்த மனசெல்லாம் உலகத்துல எந்த உலகத்திலேயும் கிடையாது, எந்த காப்பியங்களிலேயும் கிடையாது. ஆமா, இதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெரியாம போச்சு. அவர் கேட்டார், உன்னுடைய மனைவியை வேண்டி வந்தேன். அவர் ரொம்ப மகிழ்ந்தார். கொடுத்தேன்னார். எங்க மனைவி இருந்த சரி பரவாயில்ல கொடுத்துடலாம். அவரோ காதல் மிக்க மனையாள், திருவினும் பெரியாள். பிரியருக்கே மனசு வராது. நீங்க ஒரு 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 டி ஷர்ட்டை வெளியில போடுறதுன்னா மனசு வராது. அதுல எங்க ஐயாவுக்கு வேட்டி கிழிஞ்சு நார் நார் அனத்தை வேட்டி விடுவார். புது வேட்டி கட்டுறதுக்கு எல்லா நாரையும் முடியும். ஆனா இருக்கிற வேட்டியை துவைச்சு கட்டுறதுக்கு தவம் செய்திருக்க வேண்டும். வாழ்நாள் முழுவதும் எங்களுக்கு அறிவை சொல்லவில்லை. உடனே கொடுத்தார். பொண்ணை கூட்டிட்டு மனைவியை கூட்டிட்டு போனார் வந்தவர். அவளது ஊருக்கு உறம்பரை எல்லாம் வந்து, என்னுடைய பொண்ணது, உன்னை வேணா கொடுத்துக்கோ, நீ ஏன் அதை கொடுக்குறன்னார். சண்டை வந்தது. எல்லாரையும் வெட்டி வீழ்த்தினார். பிறகு நீங்க அழைச்சிட்டு போங்கன்னார். திரும்பி கூட பார்க்கலைங்க. சிவபெருமானே சொல்லுகிறார், இப்படி ஒரு பற்றற்ற துறவியை பார்க்க முடியல. பார்க்கிலான் போனான். அப்படி போனவர்தான் இயற்பகை நாயனார். அந்த இயற்பகை நாயனாரிடத்திலே வந்து மனைவியை பெற்றவர்தான் உயிராகிய நாம் ஒன்றாகக்கூடிய சிவபெருமான். எனவே நான் என்றும் அவன் என்றும் எண்ணினாருக்கு நாடும் உளம் உண்டாகும். இனி தன்னை
ஒன்று இன்றியே. ரொம்ப அருமையா சொன்னார் பாருங்க. ஆமா. எனவே தான் என ஒன்று இன்றியே அந்த இறைவனோடு சேருகிற பொழுது நாம ஒரு பொருள், அவன் ஒரு பொருள் என்றில்லாம அவனேதான் நாம், அது அவனேயாகிய என்று நூற்பாவுல காட்டினார். இப்ப தான் என்ற ஒரு ஆன்மா தோன்றாமல் தான் அதுவாய். இந்த ஆன்மாவுக்கு எதனோட சேர்றமோ அதுல அழிந்து நிற்கக்கூடிய இயல்பு உண்டு. அதனாலதான் ஆன்மாவுக்கு என்னன்னு பெயர்? சார்ந்ததன் வண்ணமாதல் சதசத்துன்னு பேர். எனவே தான் அதுவாய். அதுவாய்னா நாம நாம வேற அவன் வேற என்றில்லாமல் அவனுடைய அறிவு வியாபகத்துக்குள் நாம் வெளிப்பட்டு தெரியாமல் அடங்கியிருத்தல். அப்பத்தான் அதுவாய். அப்புறம் நான் என ஒன்று, நாம் என ஒன்று ஒரு முதல் இல்லை, எல்லாம் சிவன். அப்பர் சாமி சொன்னார், எல்லாம் சிவன் என்ன நின்றாய் போற்றி. அப்படி எல்லாம் இறைவனே என்று இருக்கிற உண்மையை தெளிந்த அடியவரை அவன் என்ன செய்வான்? தன் அடி வைத்து அவனுடைய திருவடியில சேர்த்துக் கொள்ளுவான். சேர்த்தது மட்டுமல்லாமல் எப்பொழுதும் அந்த உயிருக்கு புகலிடமாக, உறைவிடமாக அந்த ஆன்மாவை வைத்துக் கொள்ளுவான். இல்லை இல்லம்னு அர்த்தம், புகலிடம் என்று அவன் வைத்துக் கொள்ளுவான். தான் ஆம் இறை, தான் ஆம் இறை ஆக நாம் நாம் வேறு இறைவன் வேறு என்றில்லாமல் இறைவனே நாம் என்று நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். இறைவனே நான்னா அங்க தன்முனைப்பு நானே கடவுள்னு சொல்றது அர்த்தம் இல்ல. எல்லாம் கவனம் வச்சுக்கங்க. சாமியினுடைய வியாபகத்துக்குள் நாம் என்ற ஒரு முதல் இல்லாமல் அவனிடத்துல ஏகனாகி இருக்க வேண்டும் என்று ரொம்ப அருமையா காட்டினார். எல்லா பொருளும் இறைவனே என்ற தெளிந்த அறிவு உயிரிடத்திலே வர வேண்டும். அப்படி வருவதுதான் ஏகனாகி நிற்றல். அப்ப ஏகனாகி நிற்க வேண்டும் என்று சொன்னார். ஏகனாகின எப்படி நிற்றல்? நீ என்ற ஒரு முதல் இல்லாமல் அவனே எல்லாம் என நிற்க வேண்டும் என்று காட்டினார். இனி இரண்டாம் கூறு. இனி இறைபணி வலுவாது நிற்கன்னார். இறைபணி வலுவாது நிற்க. வலுவாது என்றால் சலியாமல் அர்த்தம். இறைவனுடைய பணியில் சலியாது நிற்க வேண்டும். ஆக்சிலேஷன் இல்லாம ஷில்பாயிடக்கூடாது இல்லையா? ஒரு குரங்கு விரதம் இருந்துதான் அன்னைக்கு பார்த்து மாமரத்துல அழகான மாம்பழம். இந்த மாம்பழத்தினுடைய கலர் பாக்குறவங்களையெல்லாம் ஈர்த்துரும். அப்படி ஒரு படைப்பு சிவபெருமான். உடனே குரங்கு நினைச்சது, இன்னைக்கு ஏகாதசி விரதம், இன்னைக்கு பார்த்து இந்த பழம் பழுத்திருக்குது. ஒரு எண்ணம் வந்தது குரங்குக்கு. அது என்னையாட்டவே புத்தி பாவம். அது நினைச்சது, வேற யாராவது திட்ட என்ன பண்றது, அதை புடுங்கி வச்சுக்குவோம், 6 மணிக்கு மேல சாப்பிட்டுக்கோன்னு நினைச்சுதான் குடுங்குச்சான். அது அப்படியே மெது மெதுவா இருந்துதான். உடனே அதை எடுத்து உள்ள கொண்டு வச்சிருச்சான். 1/2 மணி நேரம் கழிச்சு குரங்குக்கு ஒரு புத்தி வந்தது. அது நினைச்சுதான், ஒரு சமயம் அந்த பழம் புளிப்பா இருந்ததுன்னு வைங்க, சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி இது என்ன பிரயோஜனம்? சோ அதை கடிச்சு பார்ப்போம், சுவையா இருந்தா வச்சிருவோம், இல்லைன்னா கீழே போட்டிருந்தான். வேற குரங்கு விரதம் இருக்குதுங்க, மறந்துடாதீங்க. உடனே அந்த பழத்தை எடுத்துதான் வாயில வச்சுதான், சுவையா இருந்துதான், சாப்பிட்டு முடிச்சிருச்சான். இப்படி மனம் இருந்து என்ன பண்றது? எனவே இறைபணி வலுவாத நிற்றல். எப்படி நிற்கணும்னா, எந்நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரந்தாள் மறவாமை மலையே வந்து வீழினும் மனிதர்கள் நிலையில் கலங்குகிறேன் என்று மனம் தளருகிற மக்களுக்கு அருள் உரைகளை நம்முடைய ஞானிகள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே யமன் வந்தா கூட நீ பயப்பட வேண்டாம். கற்றுக்கொள்வன வாயுள
நாவுல இட்டுக்கொள்வன பூவுல நீருள கற்றை செஞ்சடையான் உளன் நாம் உளோம் எற்றைக்கோ நம்மனால் முடிவு என்பதே என்று அப்பர் சுவாமிகள் நெறிப்படுத்துகிறார்கள். எனவே இறைபணி வலுவாது நிற்க வேண்டும். சரி, ஏன் இறைபணி வலுவாது நிற்க வேண்டும் என்றால் அதுக்கு ஏது காரணம் காட்டினார். அவன் அருளாலன்றி ஒன்றையும் செய்யான். ஆகவே கன்மம் பிரவேசியார். இது அருமையான கருத்து. அவன் செய்விக்க நான் செய்கிறேன். என்னைய ஸ்டேட்டஸ்ல இதை வைங்க. அவன் செய்விக்க நான் செய்கிறேன். அது கிராமத்தோடு ஒரு தொடர் சொல்லுவாங்க. அவன் அருளன் அவனின்றி ஒரு அனுபவம் செய்யாது. எனவே அவன் அருளாலன்றி ஆன்மா எதையும் செய்ய முடியாது. இந்த உண்மை கருத்தை 3 வெண்பாக்கள் ஏன் 5 வெண்பாக்கள்ல காட்டுகிறார். நம்முடைய சிவஞான போதத்துல 2 பகுதியில 5 வெண்பா காட்டுறார். அதுல இங்க 1 5ஆவதா 5 வெண்பாவாக காட்டக்கூடிய ஒரு நல்ல இடம் பாருங்க. எடுத்துக்காட்டு வெண்பா 1 10ஆம் நூற்பாவில 2ஆம் கூறுல வெண்பா தொடர் என்ற 68வது வெண்பா. நாம் அல்ல இந்திரம் இந்திரியம் நம் வழியின் அல்ல வழி நாம் அல்ல நாமும் அறனுடைமை. இதுதான் ஆன்மாவுக்கு தெரிய வேண்டும். ஏன் வலுவாது நிற்கணும் தெரியுமா? நாம் உலகப் பொருள்களை பார்ப்பதற்கு இறைவன் அறிகருவிகள் தொழிற்கருவிகள் கொடுத்திருக்கிறான். அதற்கு இந்திரியம் என்று பெயர். எனவே நம்முடைய செயல்களுக்கு துணை புரியக்கூடிய இந்த கருவிகள் மாயையின் காரியமான மாயேயம். எனவே நாம் அல்ல. இனி நம் வழியின் அல்ல அந்த மாயேயம் ஆகிய அந்த கரிகளும் நம்முடைய நினைப்புக்கு தகுந்தவாறு செயல்படாது. அது நாம் செய்த வினைக்கு ஏற்ப இறைவன் கூட்டுவிக்க அது நடக்கும். நம் வழியின் அல்ல. அப்படியே பகுதிய அவையார் காட்டினார். ஒன்றை நினைக்கின் அது ஒளிந்திட்டு ஒன்றாகும். அன்றி அது வந்து எய்தினும் எய்தும். ஒன்றை நினையாதது முன்வந்து நிற்கினும் நிற்கும் என ஆடும் ஈசன் செயல்தான். அப்ப நாம் நம் வழியின் அல்ல. அடுத்து சொன்னார் நம் வழியின் அல்ல வழி நாம் அல்ல. கண்மத்துக்கு ஏற்ப இறைவன் கூட்டி வைக்கிறார். சரி, உயிருக்காவது ஏதாவது சுதந்திரம் இருக்குதா? நாமும் அறனுடைமை. நாமும் இறைவனுக்கு அடிமை. எனவே வினைகளை ஈட்டியும் நுகர்ந்து பெறுகிற நம்முடைய அறிவும் செயலும் இறைவன் இயக்க நாம் இயக்குகிறோம். நல்ல தொடருங்க. நாமும் அறனுடைமை. ஆம் எண்ணில் ரொம்ப அருமையான தொடர். இத்தகைய நிலையை உண்மை என்று உணர்ந்தால் கிறிஸ்தவத்துலதான் ஆம்னு இருக்குது நினைக்காதீங்க. நமக்கும் ஆம்னு இருக்குது பாருங்க. ஆம் எண்ணில் ஆமா இந்த உண்மையை நீ குருவருளால் இறைவனுடைய திருவருள் ஞானத்தால் உணர்வாயேயானால் உனக்கு வினையை கழிக்க எத்தனுவில் நின்றும் இறைவனையாளர்களுக்கு வினை இல்லை. நீ எந்த உடம்பை எடுத்தாலும் உனக்கு வினை வந்து உங்களை பெரிதாக துன்புறுத்தாது என்று காட்டுகிறார். பாருங்க, இறைவனை உணங்குறக்காக சொல்லுகிறேன். இறைவனை ஓரளவு உணர்ந்ததாலதான் அந்த தொடர்பின் காரணமா வெளிநாடு சென்றாலும் கூட ஞான நூலை படிக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வந்திருக்கு. எல்லாருமா இங்கிருந்து போனவங்க படிக்கிறாங்க இல்லையா? அப்ப நமக்கு ஆம் எண்ணில் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது. இனி வினை இறைவனை யாருக்கு இல்லை. அந்த இறைவன் முச்சை வினையும் தருவான். முற்பிறப்புகள் செய்த வினைய இந்த பிறப்புல நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவே இந்த வினையை அனுபவித்து கழித்தால் நாம் அவனுடைய திருவடியை சென்று சேர்ந்து விடலாம் என்று இறைவனி வலுவாது நிற்க வேண்டும் என்று
ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். எனவே 163வது பக்க ரொம்ப அருமையா நமக்கு அந்த செய்திகள் உரையாசிரியர் இன்னும் விரிவா காட்டியிருக்கிறார். அதிலே இருக்கிற செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் நினைவூட்டினேன். எதை உணர வேண்டும் என்பதை ஒரு தலைப்புச் செய்தியா கொடுக்கிறார் உரையாசிரியர். 164வது பக்கம் பாருங்க. சிவபெருமான் அருள் வழி நிற்கும் தன்மை உடையவர்களே அல்லாமல் தனித்து நிற்கும் தன்மை உடையேம் அல்லேம் என்று உணர வேண்டும். தனித்து நிற்கக்கூடிய தன்மை நாம் உடையவர்கள் அல்ல என்பதை உணர வேண்டும். இதை எடுத்துக்காட்டு வெண்பார் 2. சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடனாதல். சார்தல் தமிழத்திலே அடைக்கலம் என்று வந்தவர்களை அவர்களுடைய துன்பத்தை போக்கி காப்பாற்றுவது இறைவனுடைய கடனாகும். இறைவனுடைய செயல், இறைவனுடைய கடனாகும். தம்மிடத்திலே அடைக்கலம் என்று வந்தவர்களை துன்பம் போக்கி அவர்களை பாதுகாத்தல் தலைவர் கடன். இறைவன் தன்னை சார்ந்தவர்களை பாதுகாப்பார். அப்படி பாதுகாத்தாலும் கூட சாராதவர்கள் மேல் வஞ்சனை இல்லாதவர். அதை அடுத்தவர்கள சொன்னார். சார்ந்தாரை காத்தும் சலன் இலனாய். அப்ப சார்ந்தவர்களை காத்தாலும் இறைவன் சாராதவர்களை சாராதவர்கள் மேல கோட்டம் இல்லாதவன். சார்ந்த அடியார் தாம் தானா செய்வார். தன்னை யார் சாருகிறார்களோ அவர்களை தம்மை போல பேரின்பம் வடிவாக ஆக்குவான். சாராதவர்களை பிறர் தங்கள், சாராதவர்கள் யாரு? பிறர் தங்கள், அவர்களுக்கு வினைதான் கொடுத்தல். அவரவர்கள் செய்த வினையை கொடுப்பான். அப்படி கொடுத்து அந்த வினையை அனுபவிக்கும்படி செய்து மீண்டும் அந்த உயிரை சாரும்படியாக செய்வான். ஆய்ந்து ஆர் முன் செய்த வினையும் ஆங்கு. யாராக இருந்தாலும் என்ன வினை செய்தாலும் அந்த வினையை அவர்களோடு அவருக்கு சேரும்படியாக கூட்டுவித்து இறைவன் நன்மை செய்வார். சலம் என்ற சொல்லுக்கு கோட்டம், வஞ்சகம் என்று பொருள். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கெல்லாம் நலமிலன் என்று திருநாவுக்கரசர் அருமையா காட்டுகிறார். நலமிலன் நன்னார்க்கு நன்னினார்க்கு நல்லன் சலமிலன் உமாவதி சிவம். திருவருட்பயனிலேயும் இந்த வெண்பாவுடைய கருத்தை நமக்கு அருமையாக காட்டியிருக்கிறார். எனவே இறைவன் சார்ந்தாரை காப்பாற்றுவான். சாராதாரை வினை கொடுத்து வினையை அனுபவிக்க செய்து பிறகு அவன் காப்பாற்றுவான், அருள் செய்வான். வினையை கொடுக்கிறதே காப்பாற்றுவதுதான். அந்த வினையிலே இருந்த அந்த ஆன்மா விடுபட்டு தன்னுடைய சிறுவடியை சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் செய்த வினையை இறைவன் நமக்கு அனுபவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆக இந்த 2வது வெண்பாவில இறைவனை சார்ந்தவர்களை தானாக செய்வான். சாராதவர்களுக்கு அவரவர்கள் செய்த வினையை அனுபவித்து கொடுத்து பிறகு அவன் சாரும்படியாக செய்வான். ஆனால் அவன் ஓட்டம் இல்லாதவன், வஞ்சனை இல்லாதவன் என்று 2வது வெண்பாலும் காட்டினார். இனி 3வது வெண்பா ரொம்ப அருமையான பகுதி. இங்குழி வாங்கும் கலம் போல் ஞானிவால் முன்செய் வினை மாயை கிடினும் பின்செய் வினை மாயையுடன் இல்லாது மற்றும் அவன்தான் மெய்ப்பொருளேயாய அதனால் உணரும் அச்சுனார். இங்குழி, இங்குழி என்பது பெருங்காயம் என்று பெயர். பெருங்காயத்தை பாத்திரத்துல போட்டு வச்சீங்கன்னா அந்த பாத்திரம் பெருங்காயத்தினுடைய வாசனையை
கொஞ்சம் பற்றி கொள்ளும். பெருங்காயம் தீர்ந்தாலும் கூட அந்த வாசனை அந்த பாத்திரத்துல இருக்கும். இங்குழி வாங்கும் களம் போல் ஆக பெருங்காயத்திலே இருந்து வாசனையை வாங்கிக் கொண்ட பாத்திரத்தில் அந்த பெருங்காயம் தீர்ந்த பின்பும் அதனுடைய வாசனை வெளிதாக இருக்கும். அதை போல ஞானிவால் நல்ல இறைவனுடைய திருவடியை உணர்ந்த ஞானத்தை உடையவரிடத்திலே முன் செய் வினை மாயை மூண்டிடினும் முன் செய்த பிராரத்த வினை மாயே எங்களோடு பயிற்சி விசத்தால் மெல்ல அந்த ஞானிக்கு வாசனாமலம் தாக்கினாலும் கூட பின் செய்வினை ஆகாமிய வினை, பின் செய்வினை என்பது வருகனை மாயேயமாகிய உடலோடு அழிந்துவிடும். மாயையோடு நில்லாது வருவினை வராது. மற்றும் அவன்தான் அந்த தத்துவ ஞானியாக இருக்கக்கூடிய அந்த ஞானி மெய்ப்பொருளே ஆயதனால் அவன் மெய்ப்பொருளாகிய இறைவனோடு ஏகனாகி ஒன்றி இறைவனாகவே அந்த ஞானி நிற்பதால் வாசனாமலம் தாக்கினாலும் கூட வருவினை வராது. மற்ற அச்சு உணரும் ஆன்மாவாகிய தனக்கு அச்சு போல நின்று பிறளவிடாமல் காக்கும் அறிவு மாறாமல் காக்கும் இறைவனை உணர்ந்து நிற்பான் என்று வாசனாமலம் தாக்கினாலும் ஏகனாகி இறைவனோடு நிற்பவர்களுக்கு, இறைவனை வெளுவாது நிற்பவர்களுக்கு என்று இதுல சொல்லி பெருங்காயம் வைத்த பானை பெருங்காயத்தை வாங்கி பெருங்காயம் தீர்ந்த பிறகு வாசனை வந்தாலும் கூட சிறிது காலம் இருந்தால் அந்த வாசத்தை வாங்கிய பாத்திரத்தில பெருங்காய வாசனை வங்கி போவதை போல இறைவனையே நாம் சிந்தித்துக் கொண்டு இறைவனை வழுவாதிருப்போமே ஆனால் அந்த வாசனாமலம் நம்மை வந்து தாக்காது என்று மூன்றாவது வெண்பாவில காட்டினார். நான்காவது வெண்பா இறைவழி வழுவாது நிற்பவர்களுக்கு இருக்கிற நிலையை மேலும் காட்டுகிறார். நன்னல் வேவாத பெற்றவர் தப்பினும் பண்ணமரம் ஆச்சலுத்தும் பாகரினும் எண்ணி அறநடி ஓர்பவர் ஐம்புலனில் சென்றும் அவர் திறம் நீங்கார். நன் அனல் வேவாத நற்றவர் நல்ல நெருப்பு தம்பத்தை நெருப்பு சுடாதவாறு மந்திரங்களை கற்று தான் அந்த நெருப்பு சுடாத அந்த யோக நிலையில் இருக்கக்கூடிய ஒருவனுக்கு நெருப்புக்குள்ள அவன் புகச் செய்தால் நெருப்பு அவனை சுடாது. அது அக்னித்தம்பம் வல்லவர்கள் சொல்லுவார்கள். இனி குதிரையை நல்ல முறையில செலுத்துகிறவருக்கு அந்த குதிரை, பொதுவா குதிரை யார் ஏறினாலும் கீழே விழுக்காட்டிடும். குதிரையை நன்றாக செலுத்த வல்லவர்கள் அந்த குதிரையை எந்த கீழே விழ மாட்டார்கள். அக்னித்தம்பம் செய்தவர்கள் நெருப்பு சுடாது. குதிரையினுடைய கதியறிந்து செலுத்த வல்லவர்கள் அதிலே இருந்து விழமாட்டார்கள். பண்ணமர பண் என்பது கதியறிந்து செலுத்துதல், மா மா என்பது குதிரை. குதிரையை முறைப்படி அத போல எண்ணி இறைவனுடைய திருவடியையே வழுவாது நிற்பவர்கள் எண்ணி அரண் அடி ஓர்பவர் அவனுடைய திருவடியாகிய அந்த அச்சை உணர வல்லவர்கள் ஐம்புலனில் சென்றும் அவர்கள் ஐம்புலன் நுகர்ச்சியில சென்றாரானாலும் கூட அதற்கு அவர் திறம் நீங்கார். தன்னுடைய திறம் கெடாமல் அவர்கள் நிற்பார்கள். எந்த விதத்திலேயும் இறைவனை நிற்பதிலே அந்த ஞானிகள் மாறமாட்டார்கள், எழும மாட்டார்கள்.
என்று இந்த அருமையான வெண்பாவில 2 மேற்கோள் காட்டி எடுத்துக்காட்டு காட்டி விளக்குகிறார். இது நிறைவான வெண்பா. சதசத்தாம், உயிருக்கு பெயர் சதசத்துன்னு பேர். 7ஆம் நூற்பாவில படிச்சோம். சத்தோடு சேர்ந்து சத்தாகவும் அசத்தோடு சேர்ந்து அசத்தாகவும் இருக்கும். எந்த பொருள் இருக்கிறதோ அதனோடு அழுத்தி இருக்கும். அப்ப அப்படி சார்ந்ததன் வண்ணமாக இருப்பதை சதசத்து என்று சித்தாந்தம் சொல்லுகிறது. அதைத்தான் சதசத்தாம், சார்ந்ததன் வண்ணம் ஆகக்கூடிய தன்மை உடையது உயிர் என்ற உண்மையை உணர்ந்தவன் மெய்கண்டான். அந்த உண்மையை இறையருளால் மெய்யுணர்வினால் உணர்ந்தவன் சத்து அருளின் காணின், சத்தாகிய முதல்வனுடைய அருளால் எல்லாவற்றையும் காண்பான். அப்படி காண்பானால் பாசத்தில் இதமித்தல் இன்றி அவனுக்கு பாசங்கள் வந்து தாக்கா. எல்லா பொருளும் இறைவன் என்று காண்பவனுக்கு பாசத்தில் இதமித்தல் இல்லை. பாசமாகிய அசத்தில் பற்று கொள்ளக்கூடிய நிலை இல்லாமல் போகும். மேலும் சத்து அணைவார், கடைசி தொடர்பாருங்க. ஆக சத்தாகிய முதல்வனை அவர்கள் கூடி நிற்பார்கள். அப்படி கூடி நிற்கிற பொழுது அந்த வாசனா பலம் வந்து தாக்குமா என்றால் தாக்காது. அதுக்கு ஒரு ஊமை காட்டுகிறார். நல்ல எரியக்கூடிய, உளுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு, அந்த எரிகதிரின் முன் இருட்டு இல்லாததை போல கதமிக்கு எரிகதிரின் முன் இருள் போல ஏலா. அப்ப இருட்டு சுடர் விட்டு எழியக்கூடிய நெருப்பின் முன்னால விளங்கி தோன்றாது. அதை போல இறைவனைய திருவடியையே வழுவாமல் இறைவனை நிற்பவர்கள் அசுத்து அருகு அணைய மாட்டார்கள். அசத்தாகி இருக்கக்கூடிய நிலையற்ற அழியக்கூடிய உலகப் பொருள்களை போய் சேரமாட்டார்கள். எங்கே சேருவார்கள்? சத்து அணைவார். ஆக சத்தாகிய முதல்வனோடு கூடி நிற்பார்கள். எனவே நாம் சத்தாகிய முதல்வனோடு கூடி நிற்பதற்கு இறைவழி வழுவாது நிற்க வேண்டும் என்று இந்த பகுதியில ஆசிரியர் ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். இனி 11ஆம் நூற்பா, ரொம்ப அருமையான நூற்பா. காணும் கண்ணுக்கு காட்டும் குளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பில் அரண்களல் செலுமே. இந்த நூற்பா எந்த கருத்தை கூறுகிறது? பரமேஸ்வரனது சீபாதங்களை அணையுமாறு உணர்த்திற்று. சிவபெருமானுடைய திருவடியை நாம் சென்று சேர வேண்டும் என்பதை இந்த நூற்பா காட்டுகிறது. ரொம்ப அருமையான நூற்பா. அதாவது இறைவனுடைய திருவருள் வியாபகத்திற்குள் ஆன்மா பேராக தோன்றாமல் அதற்குள் அடங்கி இருப்பதுதான் திருவடி கீழ் என்று சொல்லப்படும். அந்த அழுந்திக்கக்கூடிய அனுபவம் தான் திருவடி இன்பம் என்று பெயர். அப்படி திருவடி நிலையில இருப்பதை இன்புறு நிலை என்று உமாபதி சிவம் திருவருட்பயன்ல காட்டினார். அந்த இன்புறு நிலைதான் பரமேஸ்வரனது சீபாதங்களை அணையுமாறு உணர்த்துதல். ஆக ஆன்மாவுக்கு இருக்கக்கூடிய லாபம் 2. ஒன்று பாச நீக்கம், இன்னொன்று சிவப்பேறு. ஆக 10ஆம் நூற்பாவில பாச நீக்கத்தை கூறினார். 11ஆம் நூற்பாவில சிவப்பேறு, வீடு பேரு, பேரின்பம், புத்தி, இந்த பேரின்பம் என்று பெயர். அதை
11ஆம் நூற்பாவில காட்டுகிறார். இப்போ நூற்பாவுக்கு பொருள் பார்ப்போம். இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது? சுவாமியினுடைய திருவடியை சேர வேண்டும். சரி, இதான் நூற்பா கருத்து, சிறந்த கருத்து. இப்ப நூற்பாவினுடைய சொல்லு பொருள் பார்ப்போம். காணும் கண்ணுக்கு, நம்முடைய கண் காணக்கூடிய தன்மை இருக்கிறது. ஆனாலும் கூட ஆன்மா ஒரு பொருளை கண் வழியாக கண்ணுக்கு காட்ட, காணும் கண்ணுக்கு, ஆன்மா உள்ள இருந்து காட்ட காணக்கூடிய தன்மையுடைய கண்ணுக்கு காட்டும் உளம்போல். அப்ப காட்டி காணும் உளம்போல்னார். காட்டி காணும் உளம்போல் பொருளை காட்டிய ஆன்மா அந்த பொருள்களை சென்று கண் பார்க்கிற பொழுது தானும் உடனிருந்து காணும். அத காட்டி காணும் உளம்போல். அது போல உள்ளத்தை, முதல்வன் உள்ளம் என்பது உயிர், உயிரை முதல்வன் அறிவிக்க அறிவதாகிய ஆன்மா. கருவிகளுக்கு ஆன்மா அறிவிக்க வேண்டும், ஆன்மாவுக்கு இறைவன் அறிவிப்பான். எனவே முதல்வன் அறிவிக்க அறியக்கூடிய அந்த ஆன்மாவுக்கு காண பொருள்களை அது காணுமாறு காட்டி காண்டலின், முதல்வன் ஆன்மாவிற்கு அறிவிப்பதோடு அந்த ஆன்ம பொருள்களையும் அறியும் போது தானும் உடனின்று அறிந்து வருவான். அப்போ ஒரு ஆன்மா கண் வழியா உலக பொருளை காட்டி ஆன்மாவும் கூட இருந்து உலக பொருளை கண் வழியா பார்ப்பது போல ஒரு உயிருக்கு இறைவன் செயல்படுவதற்கு காட்டி கூட இருந்து தானும் அதை காண்கிறான். அப்ப இறைவன் செய்த உபகாரம் ரெண்டு, காட்டும் உபகாரம், காணும் உபகாரம். இந்த காட்டும் உபகாரத்தை 5ஆம் நூற்பாவில அருமையா காட்டினார். ரொம்ப அருமையான பகுதி 5ஆம் நூற்பாவில. நீங்க அப்புறமா வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்துக்க. இவ் ஆன்மாக்களிடத்து தமது முதல் உபகாரம் காட்டுதல், பிறகு காணுதல். அந்த காணுதல் உபகாரத்தை தான் காட்டி காணும்படியாக செய்கிறான். அப்படி செய்த அந்த பேருதவியை இறைவன் மேல ஏன் அன்பு காட்டுறோம் என்றால், இந்த உடம்பு, வாழ்க்கை இவையெல்லாம் இறைவன் நமக்கு இலவசமாக கொடுத்தது. இதெல்லாம் எண்ணி பாருங்கள். இறைவன் நமக்கு இலவசமாக கொடுத்தது. நம்முடைய உடம்பில் இருக்கிற எல்லா கருவிகரணங்களும் இறைவன் நமக்கு இலவசமாக கொடுத்தது. ஒருத்தர் இலவசமா கொடுத்தால் அவர் மேல நமக்கு அன்பு வருகிறது. இந்த உடம்பையே இலவசமா கொடுத்திருக்காரு பாருங்க. உடம்ப கொடுத்தது மட்டுமல்லாமல் பாக்குறதுக்கு கண்ணு இல்லையா, பேசுறதுக்கு வாயி, நடப்பதற்கு காலு, கொடுப்பதற்கு கை. இதையெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கிறான். அப்ப அவன் நமக்கு இதையெல்லாம் கொடுத்த பொழுது அவன் மேல அன்பு வரும். அந்த அன்பு அயரா அன்பு. அந்த அயரா அன்பு, அந்த அன்பை ஏன் காட்ட வேண்டும்? அவன் செய்த பேருதவி.
169வது பக்கம் பாருங்க. முதல்வன் ஆன்மாவிற்கு அறிவிப்பதோடு அந்த ஆன்மா பொருளை அறியும் பொழுது தானும் உடன் நின்று அறிந்து வருகிறான். அப்படி ஒவ்வொரு உயிருக்கும் அவன் செய்வது உதவி அல்ல, பேருதவி. அதான் உரையாசிரியர் அந்த பேருதவி மட்டும் அயரா அன்பின் அப்புறமா ஒரு அடிக்கோடு போடுங்க. அயரா அன்பில், அயரா அன்பில் முதல்வன் செய்து வரக்கூடிய பேருதவி. உயிர்களுக்கு இறைவன் என்ன செய்கிறான்? ஆன்மாவுக்காக காட்டி அறிவிப்பதோடு அந்த பொருளை காணுகிற பொழுது, ஆன்மா பொருளை அறியும் பொழுது தானும் உடன் நின்று அறிந்து வருகிறான். அப்ப இறைவன் செய்த பேருதவி என்னென்ன? காட்டி காணுகிற பேருதவி. அந்த பேருதவியை செய்தால் அவரை நாம் மறப்போமா? அது நம்ம நினைக்கிறது இல்லை. யார் மேலையும் அன்பு வர்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னா, அவர்கள் செய்த உதவியை நாம் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் நமக்கு உதவி செய்தவர் மேல இயல்பாகவே அன்பு வரும். அப்படி எல்லாரும் உதவி செய்வார்கள். ஆனால் இறைவனோ பேருதவியை செய்கிறான். அப்பொழுது அவர் நாம என்ன அன்பு செலுத்த வேண்டும்? அயரா அன்பு. ரொம்ப அருமையான தொடர். அயரா அன்பு, அயராமை, மறவாமைன்னு பொருள். அந்த மறவாமையா செய்யணும். இதுதான் மறவாமை ஆனமைத்த மனக்கோவில் உட்கிருத்தி என்று சேக்கிழார் காட்டுகிறார். எனவே நமக்கு அன்பு காரியம். ஆமா, ஆக அயராமை என்பது காரணம். அவன் மேல் வருகிற அன்பு காரியம். எனவே அரண்களல் செல்லுவதாகிய சிவானுபூதி நமக்கு காரியமாக கிடைக்கும் என்று உரையாசிரியர் ரொம்ப அருமையா காட்டுகிறார். அதுல கீழ் 169வது பக்கம் கீழே இறைவன் உயிரோடு ஒற்றுமைப்பட்டு உதவி வருகிற இறைவனுடைய கருணையை மறவாமல் உறுதியாக கொண்டு அன்பு செய்ய வேண்டும் என்ற உரையாசிரியர் ரொம்ப தெளிவா காட்டி இருக்கிறார். 169வது பக்கம் கீழே போங்க. 1, 2, 3, 4வது வரை. அவ்வாறு ஒன்றுபட்டு உதவி வருகிற இறைவனுடைய கருணையை மறவாமல் உறுதியாக கொண்டு அன்பு செய்ய வேண்டும். இதுதான் இந்த நூற்பாவில தெளிந்த கருத்து. எனவே 5ஆம் நூற்பாவில் காட்டு உபகாரம், 11ஆம் நூற்பாவில் காணும் உபகாரத்தையும் அருமையாக ஆசிரியர் காட்டுகிறார் என்று சொல்லி, இந்த நூற்பா 2 கூறுகளை உடையது. ஒன்று, அவனும் அவற்றது விடயத்தை உணருவான். 2ஆம் கூறு, அப்படி அவன் காட்டி காணுகிற உபகாரத்தை செய்யக்கூடிய அவனை பக்தியினால் மறவாது வழிபடுக. வழிபட்டால் இறைவனுடைய திருவடியை போய் சேரும். இந்த 2 கூறாக பிரித்தார். அது முதல் கூறு பாருங்க. ஈண்டு அவனும் அவற்றது விடயத்தை உணரும் என்றது. ஆமா, ஆக முதல்வன் அவற்றது என்பது ஆன்மா. அப்போ இறைவன் உணர்த்த ஆன்மா உலக இன்பங்களை அது உணருகிறது, அறிகிறது. இது மேற்கொள்ளப்பட்ட பொருள். ஏது காட்டினார்? காரணம். ரொம்ப அருமையான காரணம். இவ ஆன்மாக்கள் அவனை என்று அமைந்து ஒன்றையும் படையா. இந்த கருத்துல இறைவனுடைய திருவருள் ஞானம் இல்லாமல் ஒன்றையும் காட்டவும் முடியாது, காணவும் முடியாது.
இந்த கருத்தை வாங்கிக்கிறக்காக சிவஞான முனிவர் இந்த ஏதம் மட்டும் ரெண்டா பிரிச்சு காமிச்சார். ஒன்று, இவ்வான்மாக்கள் அவனை இன்றி அமையாண்டார். இன்னொன்று, இவ்வான்மாக்கள் அவனை இன்றி ஒன்றையும் விடா. அப்ப அவனை இன்றி அமையாதது காட்டு உபகாரம், அவனை இன்றி ஒன்றையும் விடையானது காடு உபகாரம். அமையா காட்டு உபகாரம், விடையா காடு உபகாரம் என்று அந்த ரெண்டா பிரித்து சிவஞான முனிவர் காட்டு உபகாரமும் காணும் உபகாரம் இரண்டையும் செய்கிறார். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு அவரிடத்திலே நீ மறவாமல் அன்பு செலுத்துவாயாக என்று முதல் கூறில எடுத்துக்காட்டில ஏதுல காட்டினார். இனி இந்த கருத்தை நமக்கு விளக்குகின்ற வகையில மெய்கண்ட சிவம் 2 வெண்பாவில காட்டுகிறார். ஒன்று 68வது வெண்பா. ஐந்தையும் ஒக்க உணராது அவற்றுணர்வது ஐந்தும் போல் நின்றுணரும். ஆதலால் ஐந்தினையும் ஒன்று ஒன்றா பார்த்து உணர்வது உள்ளமே. என்ன சொல்லுகிறார்? இந்த உள்ளம் இருக்கிறதே உயிர். நம்முடைய காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு இந்த 5 சுவைகளையும் ஒரே சமயத்தில் உணர மாட்டாது. உள்ளம் ஐந்தையும் ஒக்க உணராது. இனி அவற்று உணர்வது அந்த ஐம்புலன்களும் ஒரு புலனை உணர்கிற பொழுது ஐப்பொறிகள் தமக்குரிய புலன்கள்ல அதுவாகவே அழுந்தி உணர்தலை போல உணரும். 5 போல் நின்று உணரும். ஆதலால் இன்னொரு காரணத்தால் ஒன்றா பார்த்து உணர்வது. அந்த முறையில புலன்களை ஒவ்வொன்றாக சுட்டி அறிந்து அனுபவிப்பது என்றும் ஒரே தன்மையான முதல்வன். அவன் ஒன்றுனார். அவன் ஒரே தன்மையாக இருக்கிற இறைவன். எவ்வுலகும் ஒன்றா உணர்ந்து எவ்வுலகும் ஒன்றா உணர்ந்து அந்த ஐம்புலங்கள் எல்லாவற்றையும் பொதுவாக ஒருங்கே உணர்ந்து பார்க்கும். அப்ப ஆன்மாக்குள்ளன் ஒன்றாக நின்று சிறப்பாக அறியும் என்று காட்டினார். எனவே நம்முடைய உயிர் ஒரு 5 வகையாக நின்று அறியும். 5 நுகர்வுகளையும் ஒரே நேரத்தில் அறியாது. ஆனா சிவபெருமானோ எல்லா உயிர்களின் நுகர்வுகளையும் ஒரே நிலையில உணர்வான். அப்படி உணர்கிற பொழுது சிவபெருமான் விகாரமடைய மாட்டான், வேறுபாட மாட்டான் என்று ஒரு வெண்பாவில காட்டினார். இனி 2வது வெண்பா. ஏகமாய் நின்றே இணையடிகள் ஒன்று உணர போகமாய் தான் விளைந்த ஒற்பினான். ஏகமாய் உள்ளத்தின் கண் ஆகினான் உள்குவார் உள்கிற்றை உள்ளத்தில் காணான ஒன்று. இதுல ஒன்று முதல்வனை சார்ந்து இறைவன் வேறு ஆன்மா வேறு என்றில்லாமல் சார்ந்ததன் வண்ணமாக இருக்கக்கூடிய ஒரே தன்மையாக இருக்கக்கூடிய நிலை ஒன்று. அப்படி ஒன்றாயிருப்பது ஏகமாய் நின்றே அந்த முதல்வனோடு ஒற்றுமைப்பட்டு இறைவனோடு ஒற்றுமைப்பட்டு நின்று இப்ப ஏகமாய் நின்றே இணையடிகள் உணர அவனுடைய திருவடிய அவனுடைய திருவருள் ஞானத்தால் ஏகமான் என்று உணர இணையடிகள் உணர தான்
போகாமாய் விளைந்த பொற்பினான். அந்த முதல்வன் ஆன்மாக்களுக்கு பேரின்பமாய் அப்படி மக்களுக்கு கொடுப்பதால மேலும் மேலும் பொலிவுடையவன் ஆவான். முதல்ல தொடர். நமக்கு இருக்கிறத ஒருத்தர் கொடுக்கிற பொழுது ஏற்படுகிற பொலிவு உயர்ந்த பொலிவு. அதை போகாமாய் தான் விளைந்த பொற்பினான். ஏகமாய் உள்ளத்தின் கண் ஆனான். ஆக ஆன்மாவிடத்திலே ஒன்றாகி அறிவு பெத்தம் புத்தி இரண்டிலேயும் விட்டு நீங்காமல் நிற்பான். அதைத்தான் ஏகமாய் உள்ளத்தின் கண்ணானான். உள்குவார் உள்ளிற்றை. அப்போ எல்லாருடைய உயிருக்குள்ளேயும் அவன் இருப்பதால் யார் யார் என்ன நினைக்கிறான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? கட்டாயமா தெரியும். உள்குவார் உள்ளிற்றை உள்கிற்றை உள்ளத்தில் காணானோ? அவன் யார் யார் என்ன நினைக்கிறார்கள் கருதியவற்றை காண மாட்டானா? காண்பான், நிச்சயமா காண்பான் என்று இந்த 2வது வெண்பாவில அருமையா காட்டுகிறார். 2வது கூறுல 2வது வெண்பாவில முதல் கூறுல 2வது காட்டினார். இனி 2ஆம் கூறு. 2ஆம் ஒரு பக்தியினால் மறவாது ஏத்த அவனது ஸ்ரீபாதத்தை அடையும். பக்தியினால் மறவாது ஏத்த அவனுடைய திருவடியை சென்று சேரும். அன்பர்களே, பக்தி, அன்பு, காதல் இதெல்லாம் ஒரே பொருளை காட்டுவது. அந்த பக்தி, அன்பு, காதல் எல்லாம் எது என்பதை சிவஞான முனிவர் காட்டுகிறார். இச்சை மீதூர்ந்த பொருள் அன்பு, பக்தி, காதல். இச்சை மீதூர்ந்த பொருள் என்று அந்த சொல்லுக்கு பொருள் சொல்லுகிறார் சிவஞான மாமுனிவர். ஆக பக்தியினால் அவன் மேல வைத்த அன்பின் காரணத்தால், ஏன் அவன் மேல அன்பு வைக்கணும்? அவன் செய்த பேருதவியை எண்ணி அவனை மறவாது அவனை வழிபடுவாயே, ஆனால் அவனுடைய திருவடியை போய் சேரலாம். எனவே நாம் முதல்வனை இல்லாமல் நமக்கென்று எந்த செயலும் இல்லை என்று அறிந்து எல்லாம் முதல்வனுடைய செயலாக நினைத்தே கருதி அவன் அருள்வழியிலே நிற்போமேயானால் அவனுடைய திருவடியாகிய சிவானந்த அனுபூதியை அந்த ஆன்மா சென்று அணையும் என்று 2ஆம் கூறில மேற்கோள் காட்டினார். அது என்ன காரணம் என்று ஏது காட்டுகிறார்? அவன் அந்நியம் இன்றி செய்வோர் செய்தி பயன் விளைத்து நின்றால், அந்த இறைவன் இருக்கிறானே அவன் உலகத்தவர்களைப் போல இல்லாமல் பெத்த காலத்திலேயும் முத்தி காலத்திலேயும் நம் உயிருக்கு வேறாக இல்லாமல் அந்நியமாக இல்லாமல் அத்துவமாக உடன் நின்று யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்பதற்கு ஏற்ப அவரவர்களுக்கு அவரவர் செய்திக்கு தக்க பயனை அப்பொழுது கொடுத்து வருகிறான். எனவே அவன் செய்த உதவியை பேருதவியை நினைத்து அவனிடத்தில மறவாது நீ அவனை வழிபடுவாயாக என்று ஏதுல காட்டினார். இது எடுத்துக்காட்டு வென்பா ரொம்ப அருமையாக நமக்கு இந்த பகுதியில 4 வெண்பாக்கள்ல காட்டுகிறார். ஒன்று பாருங்க, அருக்கண் நேர் நிற்பினும் அல்லுருளே காணாருக்கு இருக்கண்ணே. அதாவது சூரியன் நேரா இருந்தாலும் கூட
கண் பார்க்க இயலாதவனுக்கு சூரிய வெளிச்சம் எப்படி இருக்கும்? இருட்டாக இருக்கும். அதை போல ஆணவ மலமாகிய பாசத்தை உடையவர்களுக்கு ஆணவ மலமாகிய பாசத்தை உடையவர்களுக்கு இருட்கண்ணே உலகம். இருட்கண்ணே பாசத்தை உடையவர்களுக்கு அறிய இல்லாமல் இருளில் உள்ளவனாகவே இருப்பான். ஆக ஈசன் பாசத்தாருக்கு இருட்கண்ணே, பாசம் உடையவர்களுக்கு கண்ணொளி இல்லாதவனுக்கு சூரிய நேரா நின்னாலும் இருட்டா தெரியும். அது போல ஈசன் சிவபெருமான் பாசத்தை உடையவர்களுக்கு இருட்கண்ணே, அறிய இயலாமல் இருளில் உள்ளதாகவே இருப்பார். அது எது போலனால் எத்தனையோ தாமரைகள் இருக்கின்றன குளத்துல. அதுல இன்றைக்கு மலர்வதற்கு பக்குவமுடைய தாமரை, அந்த பக்குவமுடைய தாமரைக்கு சூரிய ஒளி பட்டவுடனே அந்த தாமரை விரித்துவிடும். அது போல இறைவனுடைய திருவடியை பக்குவப்பட்டு உணர்கிற ஆத்மாவை தன்னுடைய திருவடி கீழ் வைப்பான். பகல் அலர்த்தும் தாமரை போல் பக்குவமுள்ள தாமரையை மலரச் செய்வது சூரியனுடைய ஒளி. அதுபோல் நேசத்தில் தன் உணர்ந்தார் நேர், அன்பினால் தன்னை உணர்ந்த அடியவர்களுக்கு இறைவன் அருட்கண்ணால் பாசத்தை நீக்குவார். இப்ப இறைவன் தன்னுடைய திரு அருள் நோக்கினால் அந்த அடியாருடைய பாசத்தை நீக்கி ஞானத்தை தோன்றச் செய்வார். அப்பொழுது அவன் செய்த பேருதவியை எண்ணி தன்னை மறவாது வழிபடுகிற அவர்களுக்கு அந்த திருவருள் அருட்கண் கிடைக்கிறது. அதனால் பாசம் நீங்கும் என்று முதல் வெண்பாவில் காட்டினார். இரண்டாவது வெண்பா, இந்த பாசத்தை இறைவன் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறார் என்றொரு எடுத்துக்காட்டு சொன்னார். நல்ல அமாவாசை இருட்டு, அந்த அமாவாசையில இருந்து முதல் நாள், இரண்டாவது நாள், மூணாவது நாள் என்று சந்திரனிடத்தில கொஞ்சம் கொஞ்சமாய் இருட்டு மங்கி பிறகு 15ஆம் நாள் முழு நிலவாக இருக்கிறது. இருட்டு முழுமையும் போயிற்று. அதை போல இறைவன் சிறிது சிறிதாக பாசத்தை நீக்குவார். அப்படி நீக்கி ஆட்கொள்வது எது போல என்று சொன்னால், ஒரு வலிமையுடைய இரும்பு, அந்த இரும்பை காந்தக்கல் முன்னால வைத்தால் வலியுடைய இரும்பை தன்பால் ஈர்த்து கொள்ளும். அது போல இறைவன் நம்மை ஈர்த்து பேரின்பத்துக்கு ஆளாக்குவான் என்பதை இரண்டாவது வெண்பாவில் காட்டுகிறார். பாருங்க, மன்னும் இருளை மதி துறந்தவாறு. மன்னும் இருள், அது கீழே பாருங்க, மன்னும் அரண். இருளு என்று உலகத்தில் இருக்கிறது, இறைவனு என்று இருக்கிறார். அந்த மன்னும் அரணே, அதாவது ஆன்மாவோடு அனாதி காலம் தொட்டு கூடவே இருக்கிறவன் இறைவன். அதனால மன்னும் அரண்னார். இது சிவபுராணத்தை என்ன சொல் வருகிறது? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான். கண்டு வைக்கிற நேரம் கூட உயிரை விட்டு பிரியாதவன் யாரு? இறைவன். அந்த திருவாசக தொடர்தான் மெய்கண்டார் மன்னும் அரண். அந்த மன்னும் அரணாய் இருக்கிற இறைவனை அன்பில், அந்த இறைவன் ஆன்மாவை தானாக்கி கொள்ளக்கூடிய விருப்பத்தால் அன்பில் மன்னும் இருளை, நிலையான பரந்த இருளை மதி துறந்தவாறு வளவிரை சந்திரன் நாள்தோறும் சிறிது சிறிதாக இருளை நீக்குவதைப் போல மலம் துறந்தும் ஆன்மாவிலே அனாதி காலம் தொட்டு பற்றி இருக்கக்கூடிய ஆணவ மலத்தை சிறிது சிறிதாக மன்னும் அரண் நீக்கி ஓட்டுவான். ஓட்டி
வலித்த இருப்பை காந்தம் தன்பால் வசம் செய்வதைப் போல, வலிய இருப்பை காந்தம் வசம் செய்வதைப் போல அவன் செய்வான். முதல்வன் ஆன்மாவை ஈர்த்து வசமாகச் செய்வான். சிவபுராணத்துல ஈர்த்து ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே என்று காட்டுகிற தொடர் உங்களுக்கு தெரியும். அப்படி காந்தம் செய்வார். அப்படி செய்தில் சலிப்பில் அவனுக்கு எப்பொழுதும் சலிப்பு ஏற்படுவதே இல்லை. அதுக்கு மேல தான் விகாரி அல்லன், சலியாது நிற்றால் அவன் மாறக்கூடிய தன்மையும் இல்லாதவன் என்று இந்த வெண்பாவில அருமையா காட்டுகிறார். உயிரை தன்பால் எடுத்து தன்வசமாக்குவான் எனினும் அதிலே ஒரு பொழுதும் அவன் சலிவு ஏற்படுவதில்லை என்று 2வது வெண்பாவில காட்டினார். 3வது வெண்பாவில ஒரு உயிர் இறைவனோடு அன்பின் காரணத்தால் அயரா அன்பில் அரண்கடல் செல்வது எப்படி? உயிர் கெட்டு இறைவனுடைய திருவடியை சேருமா, இல்ல கெடாமல் சேருமா என்று ஒரு ஐயம் வந்தது. அப்படி உயிர் கெடுவதும் இல்லை, கெடாத நிலையும் இல்லை. உயிரினுடைய ஆணவ பலம் கெட்டு இறைவனோடு சேரும். அது எது போலனா அப்பனைந்த உப்பே போல. அப்புடன் தண்ணி, உப்புக்கள் தண்ணிக்குள்ள கெட்டியாய் இருக்கிற உப்புக்கல்ல போட்டா உப்புக்கள் கரைத்து தண்ணியோட ஒன்னாய் விடும். அதை போல மீண்டும் இறைவனோடு சேர்ந்து விட்டால் ஆன்மா பிரிந்து வராது. கப்பிற்றாம் கடல் என்று இந்த வெண்பாவில் அளவுபட காட்டுகிறார். பாருங்க, நசித்து ஒன்றின் ஆன்மா இறைவனோடு இரண்டர கலக்கிற பொழுது தான் கெட்டு ஒன்றாகுமா? நசித்தல் கெடுதல் ஒன்றாகுமா? அடுத்து கெடாமல் ஒன்றாகுமா என்றால் நசித்தலால் ஒன்றா. ஆன்மா கெட்டு போச்சுன்னா இறைவனோடு ஒன்றாகாது. சரி, நசித்தினதே ஒன்றாவதும் இல்லை. அப்படி கடவில்லை என்று சொன்னால் இறைவனுடைய திருவுருளை பெற முடியாது. அப்ப எது கெடுகிறது என்றால் மலம் நசித்து. நசித்து மலம் இருக்குதா? மலம் நசித்து. அப்ப மலம் கெட்டு ஒழித்து அப்பணைந்த உப்பின் விளம்போல் ஆன்மா இறைவனுடைய திருவடிகளில ஒன்று நின்று, அப்படி ஒன்று நின்று கடினத்தன்மை நீக்கி நீரில் கலந்து ஒன்றாகிய உப்பை போல ஈசன் கடல் அணைந்து, ஈசன் கடல் அணைந்து சேடமாம் அவனுடைய திருவடிகளை ஒன்று நின்று அந்த உயிர் இறைவனுக்கு அடிமையாக நின்று சேடமாம். ரொம்ப அருமையான பாட்டுக்கு இந்த திருப்பாட்டு. நசித்து ஒன்றின் உள்ளம், நசித்து ஒன்றின் அது கெட்டு போய் இறைவனோடு சேராது. நசித்தலால் ஒன்றா, சரி கெட்டு போகாவிட்டாலும் அது ஒன்றாகாது. நசித்திலதேல் ஒரு சமயம் அது நசிக்கலைன்னா ஒன்றாவதில்லை. அப்ப எது நசிக்கிறது? மலம் நசித்து அப்பணைந்த உப்பின் உளம் அணைந்து சேடாமா அவருடைய திருவடிக்கு அது சென்று சேர்வதாக இருக்கும். கப்பு இன்றாம் ஈசன் கடல். அப்படி இறைவனுக்கு அடிமையான பிறகு ஆன்மா பிரித்து வருதல் இல்லை என்று 3வது வெண்பாவில காட்டினார். 4வது வெண்பா ரொம்ப அருமையான வெண்பா. சூரியன் தோன்றுகிறது, அதனுடைய ஒளி எல்லா பொருள் மேலேயும் படுகிறது. மேல மேகம் இருக்குமே ஆனால்
சூரிய ஒளி உலகப் பொருள் முழுமைய பராது மேகம் மறைத்துக் கொள்ளும். பிறகு காற்றடிக்க அந்த மேகம் விலகி வெளியே போகிற பொழுது அந்த சூரியனுடைய ஒளி எல்லா இடங்களிலேயும் பறந்து இருக்கும். அதை போல வல்லம் தெரிந்து செல்லும் மருத்துவர் பொன்பாள் உள்கொள் மூவில் புக்கொடைக்கு போய் அகல. பொன்பாள் பொன்னை போல ஒளியை உடைய சூரியன். சூரியனுடைய ஒளி எப்பொழுதுமே பொன் போல இருக்கும். ஏன்னா அது கலப்பில்லாதது. அதனால் பொன்பாள் என்றார். அந்த சூரிய ஒளி அதுக்கு முன்னால உள்கொள்மூவில், அதாவது காலை நேரத்துல சூரிய ஒளி தோன்றுகிற பொழுது மேகக்கூட்டம் வறுமையானால் அந்த மேகக்கூட்டம் சூரியனுடைய ஒளி பூமியில் படாம மறைத்துக் கொள்ளுகிறது. பிறகு கொள்மூவில் புக்கு, அதன் பிறகு ஒடுக்கி மேகக்கூட்டம் சிறிது விலகிய பொழுது சிறிது ஒளி தோன்றி போய் அகல. காற்றடிக்க மேகக்கூட்டம் முழுவதும் போகிற பொழுது எங்கும் பாழேயா. மேகக்கூட்டம் நகர்ந்ததுன்னா சூரியனுடைய பொன்னொழி எல்லா இடங்களிலேயும் அது பரவி இருக்கும். எல்லா இடங்களிலேயும் பரவி இருக்கும். புல் வாழே ஆம். அந்த தன்மையை போல முன்வாழ் மலத்துள் மறைந்து உள்ளம் மற்ற உலகை உண்ணும். ஆக மலத்துள் மறைந்து உள்ளம் முன்வாழ் அனாதியில தன்னுடைய அறிவு மலத்துள் மறைந்து ஆணவ மலத்துல மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஆணவ மலத்துல மறைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆன்மா மலம் எரித்து இறைவனுடைய திருவருளால முப்பலங்களும் முற்றிலுமாக நீக்க மரத்து செல்லும். இறைவனுடைய திருவடியை போய் சேரும். இறைவனுடைய திருவடியை போய் சேரும். எப்ப மலத்து திரிந்து மும்பலம் நீக்கிய பொழுது அவனுடைய திருவடியை போய் சேரும் என்று இந்த பகுதியில அருமையா காட்டினார். இந்த வெண்பாவில சூரியன் மேகத்தோடு கூடியிருப்பது, மேகம் சிறிது நீக்குவது, முழுவது நீக்குதல், 3 உவமை. சூரிய ஒளி உலக பொருள்கள் மேல படுகிற பொழுது மேகம் முழுவதுமாக சூரிய ஒளி பூமியில படாம மறைக்கிறது. கொஞ்சம் விலகினால் கொஞ்சமா தெரியும், முழுவதும் விலகினால் முழுவதும் தெரியும். முழுவதும் மறைத்தல் கேவலம்னு பேர், கொஞ்சமா தெரிதல் சகலம்னு பேர். முழுவதும் மேகக்கூட்டம் நீக்குதல் சுத்தம் என்று பெயர். அப்படி கேவலம், சகலம், சுத்தம், அந்த 3 நிலைகள் ஏற்பட்டாலும் கூட ஆன்மா சார்ந்தது மன்னத்திலே இருந்து வேறுபடுவதில்லை என்று 11ஆம் நூற்பா மிக அருமையாக காட்டியிருக்கிறார். இது நிறைவாக பகுதி 12ஆம் நூற்பா. இந்த நூற்பா என்ன கருத்தை கூறுகிறது என்றால், சிந்தனைக்கு எட்டாமல் இருக்கக்கூடிய கடவுளை அவன் அருளினாலே சிந்தனைக்கு உரியவனாக கொண்டு வழிபடுதல். இதுதான் 12ஆம் நூற்பாவனுடைய கருத்து. எட்டுதலிற்றோ எனின் அசிந்திதனாய் நின்ற பதியை சிந்திதனாய் கண்டு வழிபடுமாறு முதலிற்று. இறைவன் ஆன்மாவினுடைய சிந்தனைக்கு எட்டாத முறையில் அவன் நின்றவனை அவனுடைய ஞானத்தால் பதியறிவால் சிந்தனைக்கு எட்டக்கூடியவனாக சிந்தித்து அவனை வழிபடுகிற முறையை இந்த நூற்பா நமக்கு அறிவுறுத்துகிறது. நூற்பா பாருங்க. செம்மலர் நோண்டாள் சேரலொட்டா
அம்பலம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் என தொழுமே. மிக அருமையான நூற்பா. நூற்பாவினுடைய சொற்பொருளை பார்ப்போம். செம்மலர் நோந்தாள் சுவாமியினுடைய திருவடி ஸ்ரீபாதம்னு சொன்னோம் இல்லையா, அந்த திருவடி மலர் போன்ற திருவடி, செந்தாமரை மலர் போன்ற திருவடி. அந்த செந்தாமரை மலர் போன்ற திருவடியை யார் அணைகிறார்களோ அவர்களை தாங்குகிற திருவடி செம்மலர் நோந்தாள். தாங்குதல், இதுதான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என்று அப்பர் பெருமான் தொடர் உங்களுக்கு தெரியும். அந்த தாங்குதலை தான் நோந்தாள் என்று காட்டினார். இது திருமுருகாற்றுப்படையில முதல் பாடல்ல. திருமுருகாற்றுப்படை ஒரு இடத்துல உருணர் தாக்கிய முதலுடை நோந்தாள். இதே நோந்தாள் பாருங்க, அங்கே நோந்தாள். திருமுருகாற்றுப்படை 10 பாட்டுல முதல் நூல். அதுல உருணர் தாங்கிய மதனுடை நோன்றாள். அது பொறியெழுத வந்த நச்சினார்க்கினியர் தன்னுடைய திருவடியை வந்து யார் சேருகிறார்களோ அவர்களது ஆணவ மல வலிமையை உடைத்து எறியக்கூடிய வலிமையுடைய தாள் என்று எழுதுவார். அதே தொடர் உருணர் தாங்கிய மதனுடை நோந்தாள் என்பது போல செம்மலர் நோந்தாள். அந்த திருவடிகளை சேர முடியாமல், சேரல் ஒட்டா, சேர முடியாமல் தடுக்கின்ற அப்பலம் கழி, அத்தகைய இயல்புடைய ஆணவம், கர்மம், மாயை, இந்த 3 பலங்களையும் களி, அந்த அழுக்கு, ஆணவம், கர்மம், மாயை ஆகிய 3 அழுக்கையும் ஞான நீரால் கழுவி, அதான் களி. பிறகு அப்படி கழுவிய பிறகு அன்பரோடு மறி, மெஞ்ஞானம் பெற்ற அடியவர்களோடு நாம் கலந்திருப்போமே ஆனால் மாலற மல மயக்கம் நமக்கு நீங்க, நேயம் அதாவது அந்த இறைவன் மேல் வைத்த அந்த பரமாத அன்பு, அன்பு மலிந்தவர் வேடமும் ஆக, நேயம் மலிந்தவர் வேடம், அன்பே வடிவமாக இருக்கக்கூடிய திருவேடத்தை உடையவர்களையும் ஆலயம் தானும் சிவாலயத்தையும் ஆரன் என சீமன் முக்தர்கள் வழிபட்டு வாழ்வார்கள் என்று அழகாக காட்டுகிறார். எனவே பலங்களால் உண்டாகும் மயக்கம் நீங்குவதற்கு, பலங்களால் உண்டாகும் மயக்கம் நீங்குவதற்கு அடியாருடைய திருவேடத்தையும் இறைவன் எழுந்தருளி இருக்கிற திருக்கோவிலையும் இறைவன் என்றே கண்டு வழிபட வேண்டும். இதுதான் 12ஆம் நூற்பா. 12ஆம் நூற்பா 3 கூறுகளை உடையது. ஒன்று முன்பலங்களை களைக, இன்னொன்று அடியார் வேடத்தையும் ஆலயத்தையும் பக்தரை பக்தரோடு இணங்குக, 2வது கூறு பக்தரோடு இணங்குக, 3வது கூறு அடியார் வேடத்தையும் ஆலயத்தையும் வணங்குக. இதுல ஒரு கூறி எச்சா காட்டுகிறார், இவ்விடங்களில் வழிபடுக. அது 3வது கருத்தை வற்புறுத்தி கூறுவதற்காக எழுந்தது என்று பெரியவர்கள் உரை செய்கிறார்கள். எனவே இந்த பகுதியை அடுத்த வகுப்பிலே சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவோம் ஐயா, வகுப்பை நிறைவு செய்தார்களுக்கு
ஐயா சிவாய நம ஐயா. வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன் பூனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அறநாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்து உரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.